வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு மலையாள வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு ஃபார்மா அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நிவின் பாலி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த பார்ட்டை பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பார்ட் 1க்கான லிங்கை நான் தரேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அதை ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நேரடியா இதை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா நம்ம ஹீரோ இருக்காருல, ராஜீவை பாக்குறதுக்கு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அதாவது 2008ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ராஜீவை பொறுத்த வரைக்கும் ஜாதின்ற ஒரு இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கம்மியான விலையில மாத்திரை மருந்தெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவர் இந்த டைம்லயும் ஹீரோவை பேசுறதுக்காக வர வச்சிருப்பாரு. ஹீரோ கிட்ட ஜாதியில நீயும் சேர்ந்துரு, ஏன்னா ஓரளவுக்கு நீ நல்லவன் மாதிரி தான் தெரியுற, நீ எதுக்காக அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க, ஒன்ன மாதிரி யங்ஸ்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஜாதியோட கான்செப்ட பத்தி சொல்லிட்டாரு. ஒரு 6-7 பேர் சேர்ந்து தான் இதை தொடங்கணும், இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்ன மாதிரி யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ மறுக்கிறாரு. காரணம், ஹீரோவோட அம்மாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இங்க தான் போட்டு தராங்க, என்னோட அம்மாவோட மருத்துவ செலவு ரொம்ப அதிகமாகுது, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நல்ல விஷயம்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா உங்க கூட வந்து என்னால சப்போர்ட் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி 2018ல நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. 2018ல தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அதாவது இவரோட கம்பெனியை ஏமாத்தி இந்த ராஜீவ் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்திருக்காரு. யார் சொல்லி கொண்டு வந்திருக்காருன்னா அந்த அமுதா சொல்லி தான் கொண்டு வந்திருக்காரு. அமுதாவும் வீடியோ கால்ல கனெக்ட் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி ராஜீவ் கிட்ட கேக்குறாங்க. இதெல்லாம் கூட பத்தாது, அவங்களுக்கு எதிராக இன்னும் நிறைய எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம், அப்பதான் அவங்களை ஏதாவது பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த கம்பெனியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே என் கூட ஜாயின் பண்றியான்னு உங்ககிட்ட நான் கேட்டேன், ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. நல்லா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்போ உன்னோட அம்மாவை பாத்துக்கணும்னு முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அம்மா ஓகேவா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், இப்ப என்னோட அம்மா உயிரோட இல்லன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்படி கேட்டதுக்காக இவருமே சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ராஜீவ் இருக்கார்ல, இங்க இருக்கவங்க எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டு வராரு. இவருக்காக நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா இவரால சம்பளம் கூட தர முடியாது. இருந்தாலுமே இந்த துறையில நிறைய தப்பு நடக்குது, இதனால நிறைய உயிர் போகுது, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம சைடுல ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு சில விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வேற ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்களோட கம்பெனி மட்டும் இல்ல, நிறைய கம்பெனி இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கு. கம்பெனிஸ்லாம் மாத்திரையை வந்து முறைப்படி வந்து ரெடி பண்ண மாட்டாங்க, இஷ்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மகாராஷ்டிரால ஒரு பகுதியில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க அந்த இடத்துல போய் அந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணிருப்பாங்க. விஜேஷ்னு ஒருத்தர் கேப்சர் பண்ணி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு போல. ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீயே எங்க கூட வந்து ஜாயின் பண்ணது கொஞ்சம் சந்தோஷத்தை தருது, ஏன்னா எங்க எவிடன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. ஹீரோ முதல்ல ஒரு நர்ஸுக்கு தந்தார் பாத்தீங்களா, அந்த நர்ஸ் பையனை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த பையனுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, பேட் எல்லாம் வாங்கி தராரு. அதே மாதிரி அந்த பையனுக்கு நிறைய மருத்துவ செலவாகும், அதுக்காக இவர் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி தராரு. ஆனா அந்த நர்ஸுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது, இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் பேட் வாங்கி தந்தாரு பாத்தீங்களா, அந்த பேட்டை திரும்பி இவர்கிட்டயே தராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் செஞ்ச தப்புக்கு தான் பரிகாரம் தேடிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த மருந்து பேட் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அமுதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல நமக்கு காட்டுறாங்க. ஒரு பேஷண்ட்டை வேக வேகமா சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சீக்கிரமா காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அமுதாவும் போய் செக் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க கூட்டு வரும் போதே அவர் இறந்து போயிருக்காருன்னு அமுதாக்கு தெரிய வருது. அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இந்த அமுதா கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையில ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, பலார்னு இவங்க கண்ணத்திலே அரைஞ்சிடுறாரு. இவங்க வாயில இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வந்த ஹீரோ இருக்காருல, இவங்களை காப்பாத்துற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. வாங்க மேடம் போலான்ற மாதிரி இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கிறத ஒரு டாக்டர் கவனிக்கிறாரு. கவனிச்ச டாக்டர் இருக்காருல, அந்த மருந்து கம்பெனிக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க வரும்போது ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க கொண்டு வரதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே அந்த பேஷண்ட் இறந்து போயிருக்காரு. சோ இறந்து போயிருக்காருன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், வேணும்ட்டே தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க, என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு
நினைச்சிருக்காங்க. என்னோட நம்பிக்கை தன்மையை காலி பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்க இவங்களுக்கு எதிராக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றதுக்கான வேலை பண்றாங்கன்றது அங்க இருக்க நர்ஸ் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. சோ பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்றத இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க அந்த கம்பெனிக்கு எதிராக ஃபைட் பண்ண போறாங்கல்ல, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் அந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு அனுசரணையா போறவரா இருப்பாரு. அதனால தான் நடந்த விஷயத்தை உடனே அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரா இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வரத பாத்துக்கலாம்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் அமுதாவை வீட்டுல டிராப் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அமுதாவோட ஹஸ்பண்ட் பேரு விஜய் அப்படின்றது. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப வெளிநாட்டுல தான் இருக்காரு. சீக்கிரமா வந்துருவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா குழந்தை இல்லைன்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்றாங்க. சீக்கிரமே குழந்தை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வந்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. சார் எதுனாலும் காலையில ஸ்டேஷன்ல வந்து நான் பேசுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா வந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உங்களுக்காக நாங்க வரல, வினோதுக்காக தான் வந்திருக்கோம். வினோத் வேலை பார்க்குற கம்பெனில சில பொருளை திருடிட்டாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க இவரை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. நீங்க போங்க, நான் காலையில வந்து பாக்குறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வினோத் இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2026 நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2026 தான் இந்த ராஜீவ் இருக்கார்ல, சில ஆட்களுக்கு பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இந்த ஜாதி எப்படிலாம் வளர்ந்தது அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அவங்க பேரு லலிதா அப்படின்றது. லலிதாவை பொறுத்த வரைக்கும் லாயரு. 2016ல இருந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். அதை பத்தி இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கேன்சர் எல்லாம் வந்துருச்சுன்னா முடியாம போயிடுவாங்க பாத்தீங்களா, கீமோதெரபின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ல ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கேஸை வாதாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நான் இருந்திருந்தா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பேன். இப்ப என்னோட மெடிக்கல் செலவு வேற அதிகமாகுதுல்ல, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா தேறி வந்துடுறேன், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்ற மாதிரிலாம் லலிதா சொல்றாங்க. லலிதா இப்ப இத பத்திலாம் நீ யோசிக்காத, இப்ப நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நர்ஸ் இந்த இடத்துல ரெடி பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப கீமோதெரபிக்காக கூட்டு போனோம் போல, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு கேஸ் உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து தெரபிக்காக கிளம்புறாங்க. ராஜீவ் 10 வருஷத்துக்கு மேல எல்லாரையும் எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால காசு பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. ஆக்சுவலா இவரோட லாயருக்கு கூட இவரால காசு தர முடியல. காசு தரலனா நான் வரமாட்டேன்ற மாதிரிலாம் அந்த லாயர் பிரச்சனை பண்ணிருப்பாரு. அதனால இவர் கஷ்டப்பட்டு நிறைய காசெல்லாம் பெரட்டி அந்த லாயருக்கு தந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் லாயர் இந்த இடத்துக்கு வரவே செய்யறாரு. நீங்க லேட் பண்ணீங்க, அதனால தான் நானும் லேட் பண்ணேன்ற மாதிரிலாம் அந்த லாயர் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஃபேவரா நான் முடிச்சு தரேன்ற மாதிரி உள்ளலாம் கூட்டு வந்துடுறாரு. இப்ப கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ்ல ராஜீவும் ஒரு சாட்சி தானே, அதனால ராஜீவை கூப்பிடுறாங்க. இப்ப ராஜீவ் வந்துட்டு இருக்கும் போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது கீமோதெரபி ஃபெயில் ஆயிருச்சு, உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தை தாண்டி எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும், அதனால சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே லைட்டா ஃபீல் பண்ணி அழுவலாம் செய்யறாரு. இப்ப 2018ல நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. அமுதா குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா, இப்பதான் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. இவங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது தெரியுது. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இத முதல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க. அவருமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வேலை விஷயமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது இவங்களை ஒரு வண்டி ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கவங்க போக வேண்டிய ரூட்டுக்கு போகாம வண்டியை திருப்பி வேற எங்கேயோ போறாங்க. எங்க போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியல. ஈரவன் நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அவரை வெளியே எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஒரு லாயர் மூலியமா வெளியே எடுத்துறாங்க. ஏன்னா ஹீரோ திருடிட்டாருன்னு அதை பெருசுப்படுத்தினா அந்த கம்பெனிக்கு தான் ப்ராப்ளம்ன்றதுனால தான் ஹீரோவை விட்டுருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் லாயர் இவங்களை பேசி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒய்ஃப் குழந்தை ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் நிர்மலாவும் இந்த அமுதாவும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் போல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால அமுதா கிட்ட சாதாரணமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. அமுதா இருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வரி பண்ணாதீங்க, கிளம்புங்க, போகும்போது பார்த்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க காரை ஒரு லாரி ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இடிக்கிற மாதிரி தான் அந்த லாரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இடிக்க போதுன்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா ஒரு டேர்னிங்ல அந்த லாரி திரும்பிடுது. இவங்களுமே சேஃபா வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு துபாய்க்கு போற மாதிரி பிளான் இருக்கும். அதாவது இவங்களுக்கு சாட்சி சொல்றதுக்காக மட்டும் இவர் ஊருக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். மத்த சமயம் துபாயில யாருக்கும் தெரியாம செட்டில் ஆயிரலான்றதுக்காக தான் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. அந்த போன் காலை கேட்டு இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த டாக்டர் லேடி அமுதா இருக்காங்கல்ல, இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தான் இவருக்கு தகவல் கிடைச்சிருக்கும். இவங்க கிட்ட கவனமா இருங்கன்ற மாதிரி அமுதா சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் அமுதா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அப்பதான் ஒரு லாரி இடிச்சு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்ட படுகொலை அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோவும் அதுக்கப்புறம் ராஜீவும் சோகமா வந்து பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு இன்னைக்கு காலையில தான் ஹாப்பி நியூஸ் கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் தெரிஞ்சு
தெரிஞ்சோன்னே இவர் உடஞ்சு போயிடுறாரு. இந்த இடத்துக்கு கிளம்பிலாம் வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் நர்ஸ் பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது முதல்ல பாதிக்கப்பட்ட நர்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன பாத்தீருன்னு சொன்னாங்க, பாவம் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. கொஞ்ச நேரம் இருந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போறாங்க. நர்ஸ் கிளம்பி போகும்போது ரெண்டு பேரும் நர்ஸையே நோட்டமிட்டு இருக்காங்க. நர்ஸ் பைக்ல வந்திருப்பாங்க, பைக்ல கிளம்பி போறாங்க. நோட்டமிட்டவனுங்க இருக்காங்கல்ல, ஜீப்ல ஏறி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கு, இவனுங்க நர்ஸ் ஏதோ பண்ண போறாங்கன்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இங்க இருந்து இவர் கிளம்பணும்னு நினைக்கிறாரு. அப்ப மசூதும் எங்கன போனோம், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்றான். சரி மசூது கூடயே போயிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதாவது இவர் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணார்ல, அந்த பையன் தான் மசூதா இருப்பான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த லேடிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த லேடியை ஃபாலோ பண்ண ஜீப் இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு இவங்க பக்கம் திரும்பிடுது. இவங்களை அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. மசூதுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காருல, வரவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சண்டைக்கு நடுவுல மசூதும் வரான் பாத்தீங்களா, அந்த கேங்க சேர்ந்தவங்க தள்ளி விடுறாங்க. தெரியாத்தனமா பிரிட்ஜ் மேல இருந்து இந்த மசூது கீழே விழுந்துடுறான். ஹீரோவை தள்ளுறதுக்காக தான் வந்திருப்பாங்க, தெரியாத்தனமா மசூதை தள்ளிடுறாங்க. இப்ப மசூது கீழே விழுந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோவும் மசூதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாரு. பார்த்தா மசூத் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப மசூதுக்கான இறுதி சடங்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து இவர் சோகமா நின்னுட்டு இருக்காரு. இதனால இன்னும் எவ்வளவு பேரை பலி கொடுக்க போறோமோ தெரியலையே, நம்மளால இந்த மசூத் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப விஜய் இருக்காரு பாத்தீங்களா, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துடுறாரு. இப்ப போலீஸ் விஜய் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சார் திட்டமிட்ட ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இல்ல சார், சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் இந்த பகுதிக்கு போற மாதிரி தான் சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா ஒரு அரை மணி நேரம் வேற ஒரு பகுதிக்கு போயிருக்காங்க. எந்த பகுதிக்கு போனாங்கன்றது கிளியரா தெரியல சார். நான் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்க போறேன், நீங்க வேணா வாங்கன்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்றாரு. நான் வரேன்ற மாதிரி விஜய் இருக்காரு பாத்தீங்களா, இவர் கூட சேர்ந்து சிசிடிவி எல்லாம் செக் பண்ற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் ஹீரோவை எடுக்கிறதுக்காக போனாங்கல்ல, அப்படி போற வழியில எங்கேயோ திரும்புறாங்க. இங்க தான் திரும்பி இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் இங்க தான் இருந்திருக்காங்க. எங்க போனாங்கன்னு எக்ஸாக்ட்டா தெரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அந்த பகுதியில நேரடியா விசாரிச்சா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி விஜய் யோசிக்கிறாரு. இப்ப விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பகுதியில ஒய்ஃபோட போட்டோவை காமிச்சு இங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. இவருமே ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக வராரு. அங்க இருக்கவருக்கு அமுதாவை தெரியும் போல. சார் நீங்க மேடத்தோட ஒய்ஃப் தானே, சாரி சார் நடந்த விஷயத்தை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு, அவங்க எனக்கு ஃப்ரீ எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னவரு அந்த நாள் கூட மேடத்தை இங்க வச்சு பார்த்தேன் சார், போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போனாங்கன்னு சொல்றாரு. இது போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போனாலா அப்படின்ற மாதிரி இவருமே போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள போறாரு. எதுக்காக வந்தாங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்பதான் விஷயம் தெரியுது. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, ராஜீவுக்கு ஒரு போஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. இப்ப ராஜீவ் இருக்கார்ல, இந்த போஸ்ட் தான் அனுப்பியிருந்தா அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டுறாரு. இந்த கேஸ் சம்பந்தமான முக்கியமான சில விஷயம் அவங்க கிட்ட இருக்கும், அதை ராஜீவுக்கு அனுப்பி வச்சிடலாம். ஏன்னா நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க, அவங்களால நம்ம உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அவ உசாரா எனக்கு அனுப்பி வச்சிட்டா அப்படின்ற மாதிரி ராஜீவ் சொல்லிட்டாரு. ஒய்ஃபோட கையெழுத்து இவர் பாக்குறாருல, என் ஒய்ஃபோட கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும், எல்லாருமே லெட்டர் எழுதணும்னா என்னோட ஒய்ஃபு கிட்ட தான் தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஒய்ஃபை இழந்திருக்காருல, அந்த ஃபீலிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாருமே விஜய்க்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விஜயும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள போகவே இவருக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒய்ஃபோட கையெழுத்தை பாக்குறாருல, அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஒய்ஃபை இப்படி பண்ணவங்கள விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியை விட்டு விலகி இருப்பாரு. ஆனா மசூத் அந்த கம்பெனில தான் இருந்திருப்பான். அதனால அவனுக்கு கம்பெனியை சேர்ந்தவங்களா மௌன அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நந்தாவும் நம்ம ஹீரோ கூட தான் இருந்திருக்கணும், ஆனா ஹீரோ விட்டு இப்படி தனியா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க தப்பு நடக்கிறது இவங்களுக்கே நல்லா தெரியுது. ஹீரோக்கு ஏற்கனவே ஒருத்தர் ஃப்ரெண்டா இருந்தார்ல, அவர் நந்தா கிட்ட பேசுறதுக்காக வராரு. இப்ப ஹீரோ துரோகியா மாறிட்டான். துரோகி கூட இதுக்கப்புறம் பேசாத, அப்படி பேசினா ஒன்னையும் துரோகியா தான் பார்ப்பாங்க, இந்த வேலை போயிருச்சுன்னா உன் லைஃப் என்ன ஆகும் யோசின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ துபாய்க்கு போய் செட்டில் ஆயிட்டு தேவனா மட்டும் வரலான்னு யோசிச்சாரு பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் வேற ஊருக்கு போறதா போய் சொல்லிட்டாரு. ஆனா துபாய்க்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு இவர் வந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ராஜீவை காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காருல, ராஜீவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ நேரத்துக்கு கிளம்பி இருக்கணுமே, கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், என் ஒய்ஃபையும் பொண்ணையும் மட்டும் அனுப்பிட்டேன், அவங்க அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ராஜீவ் என்ன சொல்றாருன்னா, அமுதா இறந்து போனது உனக்கு கஷ்டத்தை தருதுன்றது எனக்கு புரியுது, ஆனா பிராக்டிக்கலா யோசி, நீ அங்க இருக்கிறது தான் சேஃப், இங்க இருந்து வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், தேவனா மட்டும் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அமுதா என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்க இல்லன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி அந்த மசூத்ன்ற பையன் அப்பாவி சார், அவன் இறந்து போயிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இப்ப துபாய்க்கு போய் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சேன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது.
சம்பந்தப்பட்டவங்களை ஏதாவது பண்ணோம் சார், இங்க இருந்தாதான் அது வேலைக்காகும், நான் இங்க இருந்து உங்களுக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவர் இவ்வளவு சொல்றதுனால ராஜீவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஜாதின்ற நெட்வொர்க் கூட சேர்ந்து செயல்படுறாரு. இவருமே அந்த கம்பெனிக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடிக்கடி அந்த நர்ஸும் பையனும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தரதுக்காக தான் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர், ஆனா அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபுக்கு எப்படியாவது நியாயத்தை வாங்கி தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவர் இருக்காருல, ஒரு பிரஸ் மீட்டை கூட்டுறாரு. பிரஸ் கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டாரு. என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஜாதியில இருந்தா அது நிறைய பேருக்கு பிடிக்கல, திட்டமிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ மீடியாவும் இத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ண போறோம், அதையும் மீடியால நீங்க கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. அவங்க கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல, அதனால ஜாஸ்மினுக்கும் அரவிந்துக்கும் இந்த இடத்துல பிரஷர்லாம் ஏற ஆரம்பிக்குது. அவங்க கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்களே எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கோம், ஆனா பிரச்சனை வந்ததுன்னா நீயும் அந்த இடத்துல ஆஜராகிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன், நீ மத்த வேலையெல்லாம் கவனி அப்படின்ற மாதிரி இவரும் ஜாஸ்மினை அனுப்பி விடுறாரு. இவங்க கேஸை ஃபைல் பண்ணாங்க பாத்தீங்களா, 2-3 இயரிங் போயிருக்கும். அந்த இயரிங்ல எல்லாம் அரவிந்த் ஆஜராயிருக்க மாட்டாரு. இப்ப அரவிந்தே ஆஜராகணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே சாப்பிட நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுக்குள்ள யாரோ வெடிகுண்டை வீசுறாங்க. இவங்களை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க 2 பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்ப உள்ள வர மாதிரி இருக்கு. ஹீரோவும் அடிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாரு. ஆனா உள்ள வந்தது யார் தெரியுமா? விஜேஷ்னு ஒருத்தர் தான். அதாவது இவங்க டீம்ல ஒருத்தர் சண்டெல்லாம் போடுவாரு பாத்தீங்களா, அவர் தான் வந்திருக்காரு. அட்டாக் நடந்தது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க 2 பேர் ஓகே தானேன்னு கேக்குறாரு. நாங்க 2 பேர் ஓகே தான், ஆனா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த நர்ஸையும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளிநாட்டுல இருக்க ஒய்ஃபுக்கு கூட ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன்னை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா உடனே நீ போலீஸ் கிட்ட போயிட்டு கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க அங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்தியால இருக்க ஒரு ஸ்டேட் விடாம எல்லா இடத்துக்கும் போறாரு. ஏன்னா எல்லா பகுதியிலயும் அந்த மருந்து சப்ளை பண்ற வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அங்க இருக்கவங்க கிட்ட இருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எங்கெல்லாம் போறாரு அப்படின்றதெல்லாம் இந்த ஜாஸ்மினுக்கு தெரியுது. காரணம் ஃபாலோ பண்றதுக்காக 2-3 பேரை போட்டிருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணி அப்பப்ப தகவல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஜாதிக்காக ஒரு ஆபீஸ் இருக்குல்ல, 4-5 இடத்துல ஆபீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபீஸை எரிச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எவிடன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. ஆளுங்களோட சேர்ந்த மாதிரி இவங்க ஒரு ஆபீஸை கொளுத்தி விட்டுறாங்க. இந்த ராஜீவ் பேட்டி தரது 2026 இருக்கும். இவர் கேஸ்ல ஜெயிச்சாரா என்னன்றத தெளிவா நமக்கு காட்டல. இவர் பேட்டி தந்துட்டு இருக்கும்போது இறந்து போன இவரோட ஒய்ஃப் கற்பனையா திரியிறாங்க. அதை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இதோட பேட்டி போதும், இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப 2018 நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது ஆஜராகணும்ன்ற நிலைமை வந்துருச்சுல, அதனால அரவிந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க சைடுல லாயர் வராம லேட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த லாயர் உடம்பு முடியலன்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காரு. உடம்பு முடியலன்றது காரணம் கிடையாது, அந்த அரவிந்த் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த லாயரை வேலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஏற்கனவே வாதாடின லாயரோட அசிஸ்டன்ட் தான் வாதாட போறாரு. இதெல்லாம் அரவிந்த் தானே பண்ணா, நக்கல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இவங்க பரவாயில்ல, அசிஸ்டன்ட் மூலியமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டுமே சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மருந்துனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய சாட்சிலாம் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க கம்பெனியை சேர்ந்தவங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா தப்பு நடந்துருச்சு, இந்த மாதிரி மெடிக்கல் எரர் நடக்கிறது சாதாரணம் தான், இவ்வளவு பேர் எங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அவ்வளவு பேருக்கும் நாங்க நஷ்டஈடு வழங்குறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நர்ஸோட பையனும் கவனிச்சிட்டு இருக்கான். என்னமா நம்ம கேஸ்ல ஜெயிச்சிட்டுமான்ற மாதிரி கேக்குறான். இல்லடா, நம்மள தோக்கடிக்கிறதுக்கு புதுசா ஒரு பிளான போட்டுட்டாங்கன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 1000 பேர் தான் இங்க வந்திருப்பாங்க. 1000 பேருக்கு மட்டும் நஷ்டஈட தந்து இந்த கேஸை ஈஸியா உடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்த் இருக்கார்ல, ஒன்னாலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஈரவை நக்கல் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த அரவிந்துக்கு மேலயும் ஆளுங்க இருப்பாங்கல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் பஸ் வந்துட்டு இருக்கு. மக்கள் கொத்து கொத்தா வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பதான் ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, இந்த கேஸ் இன்னும் முடியல, அந்த மருந்துக்காக தானே கேஸை ஃபைல் பண்ணாங்க, இப்ப வேற ஒரு மருந்தையும் ஜாயின் பண்ணிட்டாங்க, நம்மால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க. இவங்க தரப்பு லாயர் இருக்கார்ல, இதெல்லாம் நீங்க ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாம் ஒரே மருந்து தானே, அதனால இந்த கேஸையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
வேற ஒரு மருந்தை புதுசா லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மருந்தை நல்லா ஹீரோ செக் பண்ணிருப்பாரு. இவனுங்க கண்டிப்பா இதுலயும் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிருப்பாரு. அந்த மருந்துல பாதிப்பு தரக்கூடிய ஒன்ன சேர்த்தாங்கல்ல, அதே இதை இதுலயும் சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் இவர் எடுத்திருப்பாரு. இவர் விசாரிக்க போன இடத்துலலாம் இந்த மருந்தை பத்தி தான் விசாரிச்சிருப்பாரு. ஆனா தள்ளி இருந்து கவனிக்கிறவங்க அந்த மருந்தை பத்தி தான் இவன் விசாரிக்கிறான்ற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. சோ இப்ப ஒரு மருந்துல இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த மருந்துனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அப்படி பாதிக்கப்பட்ட எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாரு. எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்க கிட்டயும் வாங்கன்னு சொல்லிருப்பாரு. அந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் 1000 பேருக்கு நாங்க நஷ்ட ஈடு வழங்குறோம்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, ஆனா இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. வேற வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம முதல்ல இதை ஓபன் பண்ண கூடாது, கடைசியில தான் ஓபன் பண்ணணும்ன்ற மாதிரி ஏற்கனவே இவங்க பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. கடைசி நேரத்துல ஓபன் பண்ணி ஜட்ஜி கிட்ட இவங்க பர்மிஷனும் வாங்கிடுறாங்க. ஜட்ஜ் இருக்காங்கல்ல, இத்தனை பேர் சொல்றாங்கன்னா இந்த மருந்து ரிலேட்டடா விசாரணை நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு சாதகமா தானே கேஸ் முடிஞ்சிருக்கு. அரவிந்த் கலாய்ச்சிட்டு போன மாதிரி இப்ப ஹீரோவா அரவிந்த கலாய்ச்சிட்டு இருக்காரு. வந்த எல்லாருக்குமே அரவிந்த் தான் இந்த கம்பெனியோட ஹெட்ன்றது தெரியுது. அதனால எல்லாருமே முறைச்சுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவர் ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து சீக்கிரமா இவரை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்தி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே மக்கள் இருக்காங்கல்ல, இவரோட காரை சுத்து போடுறாங்க, லைட்டா அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸ் இருக்காங்கல்ல, மக்களை கிளியர் பண்ணி இவரை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை முடியாது, பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அரவிந்த் பயந்துகிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த நர்ஸோட பையன் இருக்கான்ல, இப்பயாவது நம்ம ஜெயிச்சிட்டுமா அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறான். இன்னும் கூட நம்ம ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2026 நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2026 அந்த அரவிந்த் தலைமறைவா இருக்காரு. நிறைய பிரச்சனை வந்திருக்கும், கம்பெனி இவரை மாட்டி விட்டு தப்பிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால தலைமறைவா ஒரு ஸ்டேட்ல தான் இவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. இத பாக்குற அரவிந்த் ரொம்ப பயப்படுறாரு. தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தூக்குல தொங்கிடுறாரு. இப்ப சாப்பாடு தரலான்னு ஒரு பையன் வரான். அவனுமே இவர் தூக்குல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த நர்ஸோட பையனை நமக்கு காட்டுறாங்க. அவன் ஒரு கிரிக்கெட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வரான். அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கவும் செஞ்சிடறான். அம்மா நான் ஜெயிச்சிட்டேன், அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றான். அந்த சமயம் அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த அரவிந்த் இறந்து போன நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இறந்து போயிட்டான்றதை நினைச்சு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆமா கண்ணா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பையனை பத்தி இவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு நந்தா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க. நீ தோத்துக்கிட்டே தான்டா இருப்ப, ஆனா கடைசியிலே நீ ஜெயிச்சிருவன்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் இப்ப சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, நீ தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி விஜயை காட்டுறாங்க. விஜய்க்கும் அரவிந்த் இறந்து போன தகவல் தெரிய வருது. நம்ம ஒய்ஃபுக்கான நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிரசன்ட்ல வந்து இவர் சக்சஸ்ஃபுல்லா தான் பேட்டியை தந்தாருன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது ராஜீவ் பேட்டி தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சந்தோஷமா தான் பேட்டியை தந்திருப்பாரு. இப்ப எப்பவுமே போல இவரோட வேலையெல்லாம் பாக்குறதுக்காக கிளம்புறாரு. இப்ப ஜாதி இடத்துல மருந்து வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் இதை வளர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஹீரோ முக்கியமான பொறுப்புக்கு வந்துடுறாரு. இந்த ஜாதி மூலியமா நிறைய உயிர்களை இவங்க காப்பாத்திருக்காங்க. அதனால தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தாங்கன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இவர் அந்த இடத்துல ஜாதியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு இதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நான் மட்டும் ஃபைட் பண்ணல, என் கூட நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லார பத்தியும் சொல்றாரு. இதோடயே இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.